வணக்கம் நண்பர்களே. மக்கள் திலகத்தின் திரைப்படங்களைப் பற்றி பார்த்து வருகிறோம். மக்கள் திலகத்தின் 88வது திரைப்படமாக 1966ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 11ஆம் தேதி தீபாவளியன்று வெளியானது பறக்கும் பாவை. இது ஆர் பிக்சர்ஸின் முதல் வண்ணத் திரைப்படமாகும். திரைப்படத்தின் பாடல்களை கவிஞர் கண்ணதாசன் எழுத மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் இசையமைத்தார். கல்யாண நாள் பார்க்கச் சொல்லலாமா? யாரைத்தான் நம்புவதோ பேதை நெஞ்சம். நிலவென்னும் ஆடை கொண்டாளோ அவள் தன் நிழலுடன் நின்றாளோ. பட்டுப்பாவாடை எங்கே, கட்டி வைத்த கூந்தல் எங்கே? உன்னைத்தானே ஏய், உன்னைத்தானே ஏய், உறவென்று நான் நினைத்தது உன்னைத்தானே. முத்தமோ மோகமோ தத்தி வந்த வேகமோ, சுகமேதிலே இதயத்திலா பொன்னான கண்ணமா ஆகிய பாடல்கள் பெரிய வரவேற்பை பெற்றன. பறக்கும் பாவை திரைப்படம் ஆர் பிக்சர்ஸ் சார்பாக டி.ஆர். ராமண்ணா தயாரித்து இயக்கினார். ஆர் பிக்சர்ஸில் எம்ஜிஆர் 7ஆவதாகவும் இறுதியாகவும் நடித்த திரைப்படமாகும். ராமண்ணா 8வது முறையாகவும் இறுதியாகவும் எம்ஜிஆரை வைத்து இயக்கிய திரைப்படம் பறக்கும் பாவை. கதை வசனத்தை சக்தி கிருஷ்ணசாமி எழுதினார். எம்ஜிஆருக்கு இணையாக சரோஜாதேவி நடித்தார். வி. நாகையா, கே.ஏ. தங்கவேலு, எம்.என். நம்பியார், ஓ.ஏ.கே. தேவர், எஸ்.ஏ. அசோகன், ஆர்.எஸ். மனோகர், சந்திரபாபு, எஸ்.வி. ராமதாஸ், என்.எஸ். நடராஜன், காஞ்சனா, ஜி. சகுந்தலா, ராஜசுலோச்சனா, எஸ்.டி. சுப்புலக்ஷ்மி, மனோரமா மாதவி ஆகியோர் நடித்திருந்தனர். காஞ்சனா முதன்முதலாக எம்ஜிஆருடன் நடித்தார். வீட்டை விட்டு ஓடிவரும் சரோஜாதேவியை எம்ஜிஆர் காப்பாற்றுகிறார். சரோஜாதேவியின் தந்தை தன் மகளுக்கு துணையாக இருக்குமாறு எம்ஜிஆரை கேட்டுக்கொண்டு இறந்துவிடுகிறார். சரோஜாதேவி தன் சித்தி தன்னை கொலை செய்ய சதி செய்வதாக சந்தேகப்பட்டு வீட்டை விட்டு வெளியேறிவிடுகிறார். சர்க்கஸில் இருக்கும் தன் சகோதரி ராஜசுலோச்சனா மூலம் சர்க்கஸில் சேர்கிறார். இந்த நிலையில் சரோஜாதேவியை கொலை செய்ய முயற்சிகள் நடக்கின்றன. எம்ஜிஆர் சரோஜாதேவியை காப்பாற்றுவதற்காக சர்க்கஸில் சேர்கிறார். சர்க்கஸில் என்ன நடக்கிறது? கொலை செய்ய முயன்றது யார் என்று திரைப்படம் விறுவிறுப்பாக செல்கிறது. நேஷனல் சர்க்கஸில் சர்க்கஸ் காட்சிகள் படமாக்கப்பட்டன. பார் விளையாட்டு, சர்க்கஸ் பெண்களின் சாகசங்கள், யானை சிங்கங்களின் விளையாட்டு என்று சர்க்கஸ் காட்சிகள் மக்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை தந்தன. பறக்கும் பாவை சென்னையில் பாரகன், ஸ்ரீ கிருஷ்ணா, மேகலா ஆகிய 3 திரையரங்குகளில் தலா 63 நாட்கள் ஓடியது. மற்ற நகரங்களில் 80 நாட்கள் ஓடியது. நன்றி நண்பர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் தங்கத்திரையில்.